அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, பாவம் இந்த உலகில் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே மனிதன் தன்னோடு தொடர்பு கொண்டு நிச்சயமாக வாழ வேண்டும் என்றே தேவன் ஓய்வு நாளை கொடுத்திருந்தார். பரலோகில் கூட மனிதனுக்கு ஓய்வு நாள் அவசியம் என்பதை தேவன் கண்டார். அவன் தன் சொந்த விருப்பங்களையும் பிரயாசங்களையும் வாரத்தின் 7ஆம் நாளில் தவிர்த்து தேவனுடைய கிரியைகளின் மேல் முழு கவனம் செலுத்தவும், அவருடைய வல்லமை மற்றும் நற்குணத்தை தியானிக்கவும், அவன் அனுபவிக்கும்படி பெற்றிருக்கின்ற எல்லாம் சிருஷ்டிகர்த்தராகிய தேவனது கரத்திலிருந்தே வந்தது என்பதை மிக தெளிவாக காட்ட ஓய்வு நாள் அவசியப்படுகின்றது. மகத்துவமுள்ள தேவன் மாட்சிமையான இந்த நாளை கொடுத்து அவரை தொழுது கொள்ளும்படியாக நம்மை அழைக்கிறார். ஆம், பரலோகத்திலும் ஓய்வு நாள் ஆசிரிக்கப்படும். அது தேவனை தொழுகைக்கு பாத்திரர் என்பதை உறுதிப்படுத்தும். நான் படைக்கப் போகிற புதிய வானம் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள்தோறும் அம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசாயா 66ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆக பிரியமான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை வார்த்தையாக நாம் கவனிக்க வேண்டும். கற்பனையும் கிருபையும். தேவன் யாருக்கு கிருபை அளிக்கின்றார்? யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கை கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இங்கேயும் ஆண்டவர் கற்பனைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய கிருபை நம்மை எப்படி தாங்குகிறது என்பதை பார்க்கிறோம். சங்கீதம் 103ஆம் சங்கீதம் 17, 18 வசனங்களிலும் கூட, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. அப்படி என்றால் கர்த்தருடைய கிருபை என்பது தேவனுக்கு பயப்படுறவங்க மேலே, அவர் உடன்படிக்கையை கை கொண்டு நடக்கிற அந்த கட்டளை கை கொள்கிற தேவ பிள்ளைகள் மீது அவருடைய கிருபை இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆக கற்பனையும் அவசியம், கிருபையும் அவசியம் என்பதை நாம் உணரும் பொழுதுதான் தேவனுடைய குணங்களாகிய 10 கட்டளையை நாம் கை கொள்ள முடியும். அந்த 10 கட்டளைகளில் ஒன்றுதான் உலகம் மறந்து போனது, அதுதான் பரிசுத்த ஓய்வு நாள் கட்டளை. அன்புக்குரிய தேவஜனமே, தொடர்ந்து தேவ சித்தத்தின்படி வாழ கற்றுக்கொள்ளும். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சத்தியத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.